தேசிய உயர்கல்வி புதிய திட்டம் விரைவில் அறிமுகம். உலகாய சூழல், நடப்பு தேவை ஆகியவற்றை முன்னோக்கும் முதன்மை சட்டமாக விளங்கும். வெற்றி மதானி திறன் மேம்பாட்டு திட்டம் இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் மற்றும் ஒரு முன்னெடுப்பு. 2000 பேருக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்படும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள். உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதல் நாளில் கதிரவனுக்கு மனமார்ந்த வணக்கம் செலுத்தி, 2ஆம் நாளில் மௌனமின்றி கால்நடைகளுக்கு நன்றி கூறி, 3ஆம் நாள் உறவுகள் பேசும் நாள், உள்ளங்கள் இணையும் நாள், சிரிப்புகள் சங்கமிக்கும் காணும் பொங்கல். கன்னி பெண்கள் கூடி பொங்கல் வைத்த தகவல்களுடன் பவித்ரா தமிழ்ச்செல்வம். சுற்றம் சூழ வந்து நிற்க, அன்பு அடையாளமாக மலர, பண்பு பாசமாக உருமாற, வாழ்வு விழாவாய் மாறும் இந்நாள். கையோடு கைகோர்த்து கதைகளையும் கனவுகளையும் பகிர்ந்து, பிரிவுகள் மறைந்து பந்தங்கள் பலப்படும் தருணம். மண்ணின் மனமும் மக்களின் மனமும் ஒன்றாகி நம் மரபு அன்பின் மொழியாக மாறுகிறது. முதன்முறையாக பொங்கல் வைத்த கன்னியர் என்ன கூறுகின்றனர்? இது வந்து ஒரு வெரி நியூ புது அனுபவமாக இருக்குது எனக்கு. பிகாஸ் நம்மளுமே நிறைய இளையோர்களும் வந்து இங்கே வந்து நம்ம கூட சேர்ந்து பொங்கல் வைக்கிறப்ப எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் வருஷம் பொங்கல் வைக்கிறதுக்கு. இந்த லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், நல்ல சந்தோஷமான மூமெண்ட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இன் எஜுகேஷன் படிப்புலேயும் சரி, இல்லை வீட்டில் குடும்பமும் சரி, நல்லா சந்தோஷமாக நல்லா சுமூகமாக போகணுன்னு விருப்பப்படுறேன். இந்த வருஷத்தில் நான் அதை ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நம்மளோட டெம்பிள் டிவோட்டீஸோட பொங்கல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் with all my friends, we are very very happy to do it in a very auspicious day today. கன்னி பொங்கல்னா இட்ஸ் about we go காலையில் ஏந்திரிச்சிட்டு அப்புறம் கோயிலுக்கு வந்து அழகாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அழகாக நம்ம பொங்கல் பண்ணும்போது இட்ஸ் லைக் பொங்கல் பொங்கிருச்சதுக்கப்புறம் it feels very happy. It gives a hope that the whole year will be awesome. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காணும் பொங்கல் செய்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லா கேர்ள்ஸ் கூடயும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக எல்லாரும் பொங்கி வரும்போது பொங்கல் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவமாக இருக்குது எனக்கு. இந்த புது வருஷத்தில் நிறையா சந்தோஷம், நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துக்கூட சேர்ந்து செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றா செய்கிறதுக்கு எல்லாத்துக்கூடையும். தை இத்திங்கள் தன் கயம் போல என சுரவத் திங்களாம் தை மாதத்தின் குளிர்ச்சியை பாடிய புறநானூறு காலம் தொட்டே உறவுகள் அகலத்தில் குளிர்ச்சி சேர்ப்பது இம்மாதத்தின் 3ஆம் நாளான காணும் பொங்கல். மலையகத்தில் கால் பதித்த நம் முன்னத்தியர் ஆலயங்களில் கூடி இந்த காணும் பொங்கலை கொண்டாடிய வழக்கம் இன்றும் தொடர்கிறது. இதுக்கு முன்னுக்கு வந்து நான் எங்கள் அம்மாவோட சேர்ந்து தான் பொங்கல் வச்சுருக்கேன். நான் தனியாக வச்சதில்லை. இது வந்துட்டு ரொம்ப புதிதாக இருக்குது. இதுதான் வாட்டி இது முதல்ல செய்யணும், இது 2ஆவதாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். என்னுடைய ரெசல்யூஷன் இந்த வருஷம் என்னன்னா, நம்ம செல்வம் ஆரோக்கியம் எல்லாமே பெருகி எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு. நம்ம கன்னி பெண்களுக்குன்னு ஒரு நாள் நம்மளுக்குன்னு இருக்குன்ற ஒரு தனியாக மரியாதையும் அதுக்கு ஒரு பெருமையும் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு அங்கிட்டு வரவங்க கன்னி பெண்கள் அந்த கன்னி பொங்கலை வைக்கணும். ரொம்ப நல்லா இருக்குது. கோயிலில் வந்து செய்கிறது எல்லாருமே எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆல்சோ அவங்களும் செய்கிறாங்க. ரொம்ப பாரம்பரியமாக நல்லா இருக்குது எல்லாருமே செய்கிறதுக்கு ஒரே இடத்துல. ஆக்சுவலி ஃபன்னாக தான் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறதுக்கு இந்த சின்ன வயசுலேயே. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் செஞ்சோம். இப்போ கோயிலில் இருக்கிறவங்களோட ஹெல்ப்பை வச்சு தான் செஞ்சோம். ஸோ நல்லா இருக்குது செய்கிறதுக்கு. நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி தான் வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது. ஸோ ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன். நார்மலாக நம்ம ஃபேமிலி கூட தான் வைப்போம் காலையிலே. இந்த வாட்டி புதுசாக நம்ம சொந்தமாக செய்கிறது வந்து சந்தோஷமாக இருக்குது. கன்னியருக்கே உரியது என சொல்லப்பட்ட மரபை உடைத்து காளையரும் இன்று காணும் பொங்கலை கொண்டாடினர். விளையாட்டாய் தொடங்கிய செயல் பண்பாட்டை புரிந்து கொள்ளும் பாடமாக மாறியது.
இளம் தலைமுறை ஈடுபாடுடன் பாரம்பரியமான கன்னி பொங்கலில் பங்கேற்றது பண்பாட்டின் நீட்சியை எடுத்துரைக்கின்றது. நம்மளோட கலாச்சாரத்தை நமது இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்றோம். குறிப்பாக இந்த கன்னி பொங்கல் செய்யறதுனால, குறிப்பாக கன்னி பொங்கல் என்பது திருமணம் ஆகாத பெண்கள் பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைத்து அவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கணும். வரப்போகிற அவர்கள் குடும்ப வாழ்க்கை மேலும் மென்மேலும் வளர வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது. அது மட்டும் இல்லாமல் கன்னி பொங்கல் காணும் பொங்கல் என்று சொல்றாங்க. காணுனா அவர்களுடைய உறவினர்கள் காண்றது. இந்த காலகட்டத்தில் எல்லாம் வேலை பழுவினால ரொம்ப பரபரப்பாக நாம் இயங்கி கொண்டிருக்கின்றோம். ஒருத்தர் பார்த்து பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கு. அதை ஒரு முறியடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் என்றே நாம் சொல்லலாம். மஞ்சள் வாசமும் புதிய கனவுகளின் நறுமணமும் ஒரே நேரத்தில் பொங்கியது. 12ஆம் முறையாக ஷா அலாம் கொத்தகமுனி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் சிறியோர்களுக்கு என போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தனிமரம் தோப்பாகாது. உறவுகளே இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் பலம். உழைக்கும் சமுதாயம் உறவுகளை பேணவும் அதன் தொன்மையை போற்றவும் இந்த காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இடர் மிகுந்த இன்றைய காலகட்டத்தில் உறவினர்களை சந்திக்கவும் உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளவும் இந்த காணும் பொங்கல் பாலமாக அமையட்டும். ஆர்த்தியம்காக பவித்ரா தமிழ் செல்வம். அப்புறம் ஏதாவது பொங்கல் வச்சீங்களா? பண்பாடும் பாரம்பரியமும் இப்ப பல இடங்கள்ல பேணப்பட்டு வருது. நாம பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல அதை கொஞ்சம் தவற விட்டுறோம். கொஞ்சம் சிரத்தை எடுத்தாக்கா பாரம்பரியத்தோட மகிழ்ச்சியையும் நாம அனுபவிக்கலாம். இன்பங்கள் பெருகி இனிமைகள் சூழ எல்லோர் வாழ்வும் ஏற்றங்கள் காண பொங்கட்டும் இந்த பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நேரில் சந்தித்தார். கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் துங்கு அரண்மனையில் நடைபெற்ற அந்த சந்திப்பில் அண்மைய நாட்டு நடப்புகள் குறித்து பேரரசருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த சந்திப்பு குறித்து பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் இடுகையிடப்பட்டது. அரசாங்கத்தின் மேலாண்மை முறைமை, மக்கள் நலன் எப்போதும் காக்கப்படுவதை உறுதி செய்யும் முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கூறுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அமைதி, செழிப்பு, நீடித்த நல்வாழ்வு ஆகியவற்றை நாட்டு மக்கள் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை டத்துஸ்ரீ அன்வார் வெளிப்படுத்தினார். சாரா உதவி திட்ட கட்டமைப்பை விரிவுபடுத்தும் முயற்சிகளை மேம்படுத்துவதில் சிறந்த அணுகுமுறைகளை அரசு தொடர்ந்து கண்டறிந்து வருகிறது. வசதி குறைந்தோருக்கு உதவும் இலக்கு எட்டப்படுவதை அஃது உறுதி செய்யும் என 2ஆம் நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். சாரா உதவி திட்டத்தின் கீழ் சிறிய கடைகளை இணைக்கவும் அரசு முனைகிறது. அன்றாட தேவைக்கான பொருள்களை மக்கள் எளிதில் பெறும் வகையில் அரசு அந்த கட்டமைப்பை விரிவுபடுத்துவதாக அமைச்சர் கூறினார். அதேவேளை சாரா உதவி திட்டத்தின் கீழ் வாங்கக்கூடிய பொருள்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. உள்நாட்டு தயாரிப்புகள் உட்பட பல்வேறு தேர்வுகள் மக்களுக்கு அதில் வழங்கப்படும். அடிப்படை பொருள்கள் மட்டுமே வாங்கக்கூடிய வகையில் சாரா திட்டம் கட்டமைக்கப்படும்
சீரமைக்கப்பட்ட நிலையில் இப்போது பற்பசை உள்ளிட்ட பொருள்களையும் மக்கள் வாங்க இயலும் என்பதை அவர் சுட்டினார். புக்கிட் குடா பெண்கள் தேசிய இடைநிலைப் பள்ளியில் மை பிளஸ் சமூக நாள் திட்டத்தை தொடக்கி வைத்த பின் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா செய்தியாளரிடம் பேசினார். மாதாந்திர சாரா உதவி தொகை குறைந்த வருமானம் பெறுவோர் வாழ்க்கை செலவின சவால்களை எதிர்கொள்வதில் ஆக்ககர பலனை தந்துள்ளது. கருவூல தலைமைச் செயலாளர் டத்து ஜொஹான் மஹ்மூத் மெரிக்கான் அதனை உறுதிப்படுத்தினார். ஜனவரி 9ஆம் நாள் அந்த தொகை தக்கார் அடையாள அட்டையில் சேர்க்கப்பட்டது. முதல் 5 நாள்களில் 62 கோடியே 49 லட்சத்து 70,000 ரிங்கிட் செலவிடப்பட்டிருக்கிறது. சபாவிலும் லப்வானிலும் மிக அதிகமாக 36 விழுக்காடு செலவிடப்பட்டிருப்பதாக டத்து ஜொஹான் மஹ்மூத் கூறினார். அதேவேளை மிக குறைவாக கோலலும்பூரில் 21 விழுக்காட்டினர் மட்டுமே அந்த உதவியை பயன்படுத்தினர். உதவி பெறுவோர் மட்டுமல்லாது சாரா திட்டத்தில் எடுத்துள்ள வணிகர்களும் பலன் பெறுகின்றனர். ஆக்ககர போட்டியின் வாயிலாக அவர்கள் வருமானத்தை பெருக்குகின்றனர். தகுதியுடைய அனைவரும் சாரா உதவி திட்டத்தில் பயனுறுவதை உறுதி செய்ய கருவூல அதிகாரிகள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். சமூக நலத்துறை, பூர்வக்குடி முன்னேற்றத்துறை போன்ற தொடர்புடைய நிறுவனங்களுடன் தகவல் சரிபார்ப்பு பணிகளை அவர்கள் மேற்கொள்வதாக டத்து ஜொஹான் மஹ்மூத் விவரித்தார். வெற்றி மதானி திறன் மேம்பாட்டு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது மனிதவள அமைச்சு. 13ஆம் மலேசிய திட்டத்தின் ஊடே மனிதவள அமைச்சின் முனைப்புகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் அஃது அமையும் என டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இன்று ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவின் போது இத்திட்டத்தை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு மதானி அரசின் மேலும் ஒரு வியூக முன்னெடுப்பாக அது கருதப்படுவதாக அவர் விவரித்தார். தொழில்துறை, சந்தை தேவைக்கு ஏற்ப முறையான பயிற்சி, திறன் மேம்பாடு, வேலை வாய்ப்பு ஆகியவற்றை இந்தியர்களிடையே உருவாக்குவதோடு அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கத்தை இத்திட்டம் கொண்டுள்ளது. அந்த முறையில் இத்திட்டத்திற்காக 1 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை அவர் விவரித்தார். இதன் மூலம் நாடு முழுதும் உள்ள 2000 பங்கேற்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேளை இதன் வழி அவர்களின் தொழில்முறை திறனை மேம்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை டத்துஸ்ரீ ஆர் ரமணன் வெளிப்படுத்தினார். இன்றைய மாணவரே நாளைய தலைவர் என்பது சான்றோர் வாக்கு. அத்தகையோர் கல்வி செல்வங்களில் சிறந்து விளங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் சுங்காய் புலோ வாழ் மாணாக்கருக்கு ரொக்கமும் பள்ளி உபகரணங்களையும் எடுத்து வழங்கினார் மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன். கடந்த ஆண்டு தொடங்கி இதுவரை சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதி வாழ் மக்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் பொருட்டு 12 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டினார். இதில் குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்தி இளைஞர்களின் ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதே இந்த முனைப்பின் முக்கிய நோக்கம் என டத்துஸ்ரீ ஆர் ரமணன் விளக்கினார். இந்த பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் 750 பேருக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நம்மள வந்து 150 ரிங்கிட் 150 வெள்ளி நம்மள கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இன்னும் 250 பிள்ளைங்களுக்கு வந்து நம்மள வந்து பேக் டு ஸ்கூல் ஜாமா கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பேக் இருக்குது, பென்சில், பென், சில சட்டை, ஸ்லோவா எல்லாம் நம்மள வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த மாதிரியோட ப்ரோக்ராம் வந்து 2025 நம்மள செஞ்சோம். 1.2 மில்லியன் மேலே நம்மள வந்து ரிங்கிட் வந்து நம்மள வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அலோகேட் பண்ணிட்டு நம்மள வந்து பாய்ச்சிருக்கோம் பார்லிமெண்ட் சுங்காய்புலோவில். ஸோ இந்த வருஷம் வந்து இன்னும் கூட நம்மளை ஏற்றிட்டு நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங். 1000 பிள்ளைங்களுக்கு வந்து பேக் டு ஸ்கூல் போகிறதுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சுருக்கோம். அப்பகுதி வாழ் மக்களின் கல்வி மேம்பாட்டிற்காக இன்னும் பல முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்கான தமது உறுதிப்பாட்டையும் சுங்கைபுலோ தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் இவ்வேளையில் வெளிப்படுத்தினார். எஜுகேஷன் வந்து நம்மளை வந்து விட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா எஜுகேஷன் வச்சுட்டா நம்மளை வந்து ஒரு நல்ல வேலை நம்மளை தேடலாம், ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கலாம். அதுக்கு மேலே வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நிறையா வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அப்பா அம்மா அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ பிள்ளை வந்து நம்மளோட பிள்ளைங்க வந்து நல்லா படித்தாங்கன்னா அவங்கள வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அவங்களும் வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து அவங்கள டேக் கேர் பண்ண முடியும்.
உலகை ஆக்கிரமிக்கும் செயற்கை நுண்ணறிவு குறித்த புரிதலை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் 5 பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு பயிற்சி திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இன்று நடைபெற்ற அதன் முதல் நாள் பயிற்சியில் பங்கேற்பாளர் 700 பேர் அதில் கலந்து பயனடைந்தனர். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வெளியே போயிட்டு வேறு காஸ்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா 5,000 நீங்கள் கட்டணும். இந்த காஸ்ட் இப்போ வந்து அவங்களை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இன்னைக்கு வந்து ஒரு MOU வந்து டேலண்ட் காப்பும் EY வந்து அரேஞ்ச் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க MOU. இந்த MOU வந்து அவங்கள என்ன கொடுத்துருக்காங்கன்னா 110 மில்லியன் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க AI சம்மந்தமாக ட்ரைனிங்க்கு. இது வந்து 22,000 நம்மளோட மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்கள வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஃப்ரீயாக அவங்கள படிக்க முடியும். பீடு நடை போடும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறையின் கீழ் வழங்கப்படும் வாய்ப்புகளை இந்த பயிற்சி திட்டத்தின் வாயிலாக இறுக பற்றிக்கொள்ள முடிவதோடு எதிர்கால வேலை சந்தைக்கு உரியவர்களாக தங்களை அமைத்துக் கொள்ளவும் முடியும் என ரத்துஸ்ரீ ஆர் ரமணன் கோடி காட்டினார். தேசிய உயர்கல்வி புதிய திட்டம் அறிமுகம் காணவிருக்கிறது. நாட்டின் மேற்கல்வி முறைமையை வலுப்படுத்தும் வரும் 10 ஆண்டுகளுக்காக வியூக திட்டமாக அஃது அமையும் என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். வரும் 20ஆம் நாள் தேசிய உயர்கல்வி புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் சீர்படுத்தப்பட்ட உயர்கல்வியை மாணாக்கர் பெறும் வகையில் அஃது அமையும் என அமைச்சர் விளக்கினார். வறுமை, சமூக பொருளாதார சிக்கல்களால் தகுதியுடைய மாணாக்கர் கல்வியை பாதியிலேயே கைவிடுவதை அஃது உறுதி செய்யும். தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கருக்கு உயர்கல்வி கழகங்களில் பயிலும் சூழல் வாய்க்காத நிலையும் ஆராயப்பட்டு களையப்படும். உலகாய சூழல், நடப்பு தேவை ஆகியவற்றுக்கு ஏற்ப உயர்கல்விக் கொள்கை, மேலாண்மை, இலக்கு ஆகியவற்றை நெறிப்படுத்தும் முதன்மை சட்டமாகவும் அது விளங்கும் என அவர் கருத்துரைத்தார். கோலாலம்பூர் உலக வாணிக மையத்தில் நடைபெற்ற அம்னோ பொது பேரவைக்கு பின் ஊடகத்தாரிடம் அவர் அந்த தகவல்களை பகிர்ந்தார். ஸ்லாங்கூரில் பன்றி வளர்ப்புக்கு புக்கிட் தகாருக்கு மாற்றாக வேறிடம் இன்னமும் கண்டறியப்படவில்லை. பன்றி பண்ணைகளை வேறிடங்களுக்கு மாற்றுவது தொடர்பில் கலந்துரையாட மாநில அரசு ஆயத்தமாக இருப்பதாக டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். சீரான முறையான பன்றி வளர்ப்பு முறை நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அந்த கலந்துரையாடலுக்கு தமது தரப்பு ஆயத்தமாக இருப்பதாக அவர் கூறினார். இதுகாரும் மாற்றிடம் கண்டறியப்படவில்லை. தேவை ஏற்படின் உரிய இடங்கள் அடையாளம் காணப்படும் என அவர் கோடி காட்டினார். புக்கிட் தகாரை மாற்றிடமாக தேர்வு செய்வது குறித்த விளக்கத்தை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ இசாம் ஹஷீம் வழங்கியதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் மாநில அரசு செயலர் அலுவலக வளாகத்தில் பன்றி பண்ணைகளை இடமாற்றுவதை எதிர்த்து 37 அரசு சாரா அமைப்புகள் நேற்று மாலை எதிர்ப்பு கடிதம் வழங்கியது குறித்து டத்துஸ்ரீ அமீருடின் கருத்துரைத்தார். ஃப்ரீ மலேசியா டுடே செய்தித்தள முன்னாள் செய்தியாளர் கடந்த திங்கட்கிழமை பொது விவாத நிகழ்ச்சி ஒன்றில் சர்ச்சைக்குரிய வினாவை எழுப்பியது தொடர்பில் போலீஸ் 3 புகார்களை பெற்றுள்ளது. 31 வயதான ரெக்ஸ்தான் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டத்தோ M. குமார் தெரிவித்தார். விசாரணைக்கு பின் போலீஸ் உத்தரவாதத்தில் இன்று பிற்பகல் அவர் விடுவிக்கப்பட்டார். புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு துறையின் வகைப்படுத்தப்பட்ட குற்ற விசாரணை பிரிவு D5 அந்த செய்தியாளரை கைது செய்தது. பாலஸ்தீன விவகாரம் தொடர்பில் கடந்த 12ஆம் நாள் நடைபெற்ற பொது விவாதத்தில் மலேசியாவில் உள்ள இனவாத சூழலை ஒப்பிட்டு பேசியது தொடர்பில் ரெக்ஸ்தான் கைது செய்யப்பட்டார். கைதுக்கு முன் நேற்று அவர் FMT செய்தியாளர் பணியை துறந்தார். நாட்டிலுள்ள சமூகங்களிடையே பகைமையும் அவதூறையும் பரப்புவோரிடம் தயை காட்டாமல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் எச்சரித்துள்ளது. சமூக ஊடகம் உள்ளிட்ட பொது வெளியில் கருத்துக்களை வெளியிடுகையில் பொதுமக்கள் பண்புடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு டத்தோ M. குமார் அறிவுறுத்தினார்.
தேசிய சேவை பயிற்சி திட்டம் 3.0 கீழ் அடுத்த ஆண்டு நாடு முழுதும் 13 முகாம்கள் செயல்படும். முகாம்களின் தயார் நிலை, பயிற்சி திறன் ஆகியவற்றுக்கு ஏற்ப பங்கேற்பாளர் 25,000 பேர் அதில் ஈடுபடுவர் என அதன் நடவடிக்கை பிரிவின் இயக்குநர் கர்னல் மஸ்லிசான் ஷேக் உஸ்மான் தெரிவித்தார். தற்போது பஹாங் பக்கானிலும் கோலாலம்பூரிலும் 2 தேசிய சேவை பயிற்சி திட்ட முகாம்கள் செயல்படுகின்றன. அதோடு ஜோஹர் க்ளூவாங்கிலும் நெக்ரி செம்பிலான் கமாஸிலும் இவ்வாண்டு புதிய முகாம்களை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முகாமும் பங்கேற்பாளர் 300 700 பேர் தங்கும் வசதிகளை கொண்டிருக்கும். சபா தவாவில் மிகப்பெரிய PLKN முகாமை நிறுவ திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக மஸ்லிசான் குறிப்பிட்டார். பஹாங் பக்கானில் உள்ள 505ஆம் தன்னார்வ ராணுவ முகாமில் சபா சரவாக்கைச் சேர்ந்த தன்னார்வ பயிற்சியாளர் 500 பேர் கலந்து கொள்வர் என கணிக்கப்படுகிறது. அதேவேளையில் PLKN 3.0 பங்கேற்பாளர் அவர்களின் பெற்றோரின் கருத்துக்களை தேசிய சேவை பயிற்சித்துறை ஆராய்ந்து வருகிறது. இதனிடையே தேசிய சேவை பயிற்சி திட்டம் அடிப்படை ராணுவ பயிற்சியை அளிப்பது மட்டுமின்றி நாட்டுப்பற்றையும் ஒழுக்கத்தையும் விதைப்பதாக அதன் பயிற்சியாளர்கள் உவகை தெரிவித்தனர். Harapan dapat berkenalan lagi lah dengan ramai orang, dengan berlainan bangsa, agama. Lagi dapat belajar lagi macam-macam dekat sini, dekat PLKN. Anda mendisiplinkan diri betul. Dan belajar berdikari lah kat sini. Boleh dapat banyak kawan dari Selangor, Johor. Boleh dapat kawan baik semua. Disiplin, saya akan jadi disiplin. Setiap tahun tak pernah miss dengan family lah. First time I keluar dari rumah. Lepas tu birthday pun kat bulan 2. Hari ni ini tahun 17, 18 sudah. ஈரானுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகள் மீதான 25 விழுக்காடு வரி விதிப்பு மலேசியாவிற்கு குறைந்த அளவிலான தாக்கத்தையே ஏற்படுத்தும் என கணிக்கப்படுகிறது. அந்நாட்டுடன் வர்த்தக தொடர்புகள் குறைவாக உள்ளதால் அமெரிக்காவின் அந்த அறிவிப்பு பெரும் விளைவை ஏற்படுத்தாது என பொருளாதார வல்லுநர் முனைவர் ஆந்தனி டாஸ் தெரிவித்தார். மலேசியாவின் சிறிய வர்த்தக பங்காளியாக ஈரான் விளங்குகிறது. வரி விதிப்பு அந்நாட்டின் அனைத்து பொருள்களுக்குமா அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட தயாரிப்புகளுக்கு மட்டுமா என்பது குறித்த விவரங்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. ஈரானுக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களுக்கு வரி விதிக்கப்படாமல் இருக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அந்த அறிவிப்பு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆதலால் வணிகங்கள் வழக்கம் போல செயல்படுகின்றன. குறிப்பிட்ட துறைகளின் தேவையின் அடிப்படையில் ஈரானுக்கான ஏற்றுமதி பாதிப்பை எதிர்நோக்கும் வாய்ப்பு உள்ளதாக முனைவர் ஆந்தனி டாஸ் விவரித்தார். ஐந்து கோடியே 50 லட்சம் மேற்கு மத்திய ஆப்பிரிக்காவில் பட்டினியால் வாடக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ள மக்கள் எண்ணிக்கை. வறுமை வாட்டும் அந்த பகுதியில் வாழ்வோர் ஜூன் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் வரை உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வர் என ஐநாவின் உணவு திட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடர்பாடுகள், அவசர நிலை, இயற்கை சீற்றம் ஆகியவற்றின் பிடியில் சிக்கியிருக்கும் ஆப்பிரிக்கரை பட்டினி வதைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக அந்த திட்டத்தின் உணவு பாதுகாப்பு, உணவு சத்துகள் ஆய்வாளர் ஜான் மார்டின் போவோ தெரிவித்தார். ஜெனீவாவில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஏறக்குறைய 3 கோடி பேர் அவசர நிலையை எதிர்கொள்வர் என கருதப்படுவதாக குறிப்பிட்டார். 2020 விட 2 மடங்கு எண்ணிக்கையிலான மக்கள் உணவு தட்டுப்பாட்டுக்கு ஆட்படுவர் என்றார் அவர். வடகிழக்கு நைஜீரியாவின் போனோ மாநிலத்தையும் பல்லாண்டுகளுக்கு பின் பட்டினி வதைக்கும் என அஞ்சப்படுகிறது. அங்குள்ள மக்கள் 15 லட்சம் பேர் உணவு தட்டுப்பாட்டை எதிர்நோக்குவர் என போவோ கோடி காட்டினார். எக்வாடோரில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை ஒடுக்க படை வீரர் 10,000 பேர் களமிறக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகள் ராணுவத்தின் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவர் எனவும் கொலைக்கு கொலை எனும் அடிப்படையில் அணுகுமுறைகள் கையாளப்படும் எனவும் அந்நாட்டு அதிபர் டேனியல் நபோவா வலியுறுத்தினார்.
குவாயாஸ், மனாபி, லாஸ் ரியோஸ் ஆகிய பகுதிகளுக்கு ராணுவம் தீவிர வேட்டையை முடுக்கிவிட்டுள்ளது. அங்கு சிறப்பு படைகள் கடமையில் ஈடுபட்டுள்ளன. துறைமுகங்கள், போதைப் பொருள் கடத்தல் மேற்கொள்ளப்படும் பகுதிகளிலும் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 1,00,000 பேருக்கு 52 பேர் கொலையுண்டது அந்நாட்டை உலுக்கியது. குற்ற கும்பல்களின் அட்டூழியமும் அவை புரியும் கொலைகளும் அதிகரித்த நிலையில் ராணுவம் இறக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் சிறை அல்லது மரணத்தை சந்திக்க நேரிடும் என எக்வடோர் தற்காப்பு அமைச்சு எச்சரிக்கை விடுத்தது. மின்னூர்திகளில் பயன்படுத்தப்பட்ட மின்கலன்கள் மறுசுழற்சியை நிர்வகிக்கும் முறைமையும் அவற்றை மீண்டும் பயன்படுத்தும் வழிகளையும் சீனா மேம்படுத்தும். ஒவ்வொரு மின்கலனுக்கும் அதற்கான இலக்கவியல் அடையாள சான்று வழங்கப்படும் என அந்நாட்டு செயலாக்க தரப்பு தெரிவித்தது. வரும் ஏப்ரலில் மின்னூர்திகளில் பயன்படுத்தப்படும் மின்கலன்களுக்கு இலக்கவியல் அடையாளம் வழங்கப்பட முடிவெடுக்கப்பட்டதாக சீனாவின் தொழிலியல் தகவல் தொழில்நுட்ப அமைச்சும் ஏனைய 5 துறைகளும் வெளியிட்ட கூட்டறிக்கை குறிப்பிட்டது. 1,60,00,000 மின்னூர்திகள் கடந்த ஆண்டு சீனாவில் விற்கப்பட்டன. அவற்றுக்கு முந்தைய ஊர்திகளின் மின்கலன்களின் காலக்கெடு முடியும் நிலையில் அவற்றை நிர்வகிக்கும் முறையை மேம்படுத்த சீனா எண்ணியுள்ளது. காலத்திற்கேற்ற முன்னெடுப்பு அது என வல்லுநர் அதனை வகைப்படுத்தியுள்ளனர். 2030க்குள் 10 லட்சத்திற்கும் அதிகமான காலக்கெடு முடிந்த மின்னூர்தி மின்கலன்கள் சீனாவில் இருக்கும் என வல்லுநர் கூறுகின்றனர். (2:34) தேசிய முவாத்தாய் வீரர் முகமது ரிஃப்டின் மஸ்டோர் இந்தோனேசியாவின் முகமது ரெடோவை தோற்கடிக்க எடுத்துக்கொண்ட நேரம். நேற்று நடைபெற்ற ஒன் ஃப்ரைடே ஃபைட்டின் முதல் சுற்றிலேயே நாட்டின் பெயரை அவர் மணக்கச் செய்தார். நாட்டின் வீரர் முகமது ரிஃப்டின் சிறப்பான ஆட்டபாணியை வெளிப்படுத்தியதோடு முதல் சுற்றிலேயே ஆதிக்கம் செலுத்தி வந்தார். அந்த 23 வயது ஆட்ட நாயகன் 2 நிமிடங்களிலேயே முகமது ரெடோவை நாக் அவுட் செய்து வீழ்த்தினார். தொடர்ந்து முயற்சி செய்த முகமது ரெடோவை முழங்கையால் தாக்கினார் ரிஃப்டின். அதனையடுத்து முழங்கையால் மீண்டும் அவரின் தாடையை தாக்கியதால் முகமது ரெடோ கீழே விழுந்தார். அத்தருணம் வெற்றி வாய்ப்பு மலையக மைந்தனுக்கு கிட்டியது. ரிஃப்டினின் திறமையான ஆட்டபாணியின் பயனாக அவருக்கு கூடுதலாக 3,50,000 பாட் வெகுமதி வழங்கப்பட்டது. கிறிஸ்டல் பேலஸிடமிருந்து விடைபெறவிருக்கிறார் ஆலிவர் கிளாஸ்னர். பருவத்துடன் அணியுடனான அந்த ஆஸ்திரேலியரின் ஒப்பந்தம் நிறைவடைகிறது. அந்த பிரீமியர் லீக் அணியின் தலைவர் மார்கேயும் அதில் இருந்து விலகவிருப்பதாக கிளாஸ்னர் கூறினார். 164 ஆண்டுகள் வரலாற்றில் கிறிஸ்டல் பேலஸ் FA கிண்ணத்தை கைப்பற்ற வழிகாட்டிய சாதனையை கிளாஸ்னர் கொண்டிருக்கிறார். அந்த 51 வயதுக்காரரின் இந்த வரலாற்று வெற்றி ஏனைய கிளப்புகள் அவருக்கு குறிவைக்கவும் வழிவகுத்துள்ளது. அவ்வகையில் மான்செஸ்டர் யுனைடெட்டில் அவருக்கு உச்ச பொறுப்பு வழங்கப்படக்கூடும் என்ற செய்தியும் உலா வருகிறது. 21 ஆட்டங்களில் 28 புள்ளிகளை பெற்றிருக்கும் பேலஸ் லீக்கில் 13ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. அத்துடன் சம்மேளன லீக் போட்டிக்கும் அது தகுதி பெற்றுள்ளது. திருக்குறள். விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். அன்பில் நீங்காத சுற்றத்தார் அமைந்தனரானால் அது குறைவில்லாமல் வளருகின்ற பல செல்வ நலங்களையும் ஒருவனுக்கு கொடுக்கும். காணும் பொங்கல் நன்னாளில் சுற்றத்தார் அன்பின் அருமையை நினைவுறுத்துகிறது வான் புகழ் வள்ளுவம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.